என்றும் நான் செல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை தானே என்னை அழைச்சி இந்த சமூகத்தில் ஜெபிக்க வச்சிருக்கீங்க. என் ஜெபம் குறைபாடா, இல்லை உங்களை தேடுகிறது குறைபாடா, இல்லை நீங்கள் அழைத்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக நான் இன்னும் உருவாகலை கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா விளக்கத்தை கற்றுக்கணும். இதை கொடுப்பாரு, விளக்கத்தை கற்றுக்கணும். அப்போ அந்த வசனம் அழகா எனக்கு சொல்லுது. அதை வாசிங்கம்மா. கர்த்தர் சபித்த பூமியிலே கவனிங்க, இப்படி எண்ணி பாருங்க. என் வீடு சாப நிறைந்த வீடு என்று சொல்லப்பட்ட வீட்டுக்குள்ள நான் பிறந்தது நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட சொல்லுங்க. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஏன்னா எனக்குள் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். இந்த வசனத்தை முழுசா படிச்சீங்கன்னா இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலோ நம்முடைய கைகளின் பிரயாசத்திலோ இவன் நம்மை தேற்றுவார். கறந்துட்டீங்களே, யாரு நீங்க தேற்றுவீங்க. என் குடும்பத்தை நான் ஆட்சி தேற்ற முடியும், என் குடும்பத்தை நல்வழிப்படுத்த முடியும், என் குடும்பத்தை சமாதானமாக இருக்க முடியும். எனக்கு என் தேவன் அந்த அதிகாரத்தின் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். காயப்பட்டவர்களுக்கு மருந்தாக கர்த்தர் வைத்திருக்கிறார், நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக வைத்திருக்கிறார், பிரிந்து போனவர்களுக்கு சமாதானம் கூறும்படியாக என்னை கர்த்தர் தேற்றுவதாக இருக்கிறார். 3 காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். 3 காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சீங்க இல்லையா? இந்த 3 காரியத்தை நல்லா கோடிட்டு நீங்க செவிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்படுது? நமக்குண்டான வேலை அப்படின்னா என்ன வேலை? நான் எந்த வேலை செஞ்சாலும் சரி சொல்லுங்க. நான் வீட்டுக்குள்ளேயோ வெளியவோ எங்கே பிசினஸோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் நான் கையிட்டு செய்யக்கூடிய அந்த கையினுடைய காரியத்தையோ அந்த பிரயாசம் நான் பட்ட பார்த்தீங்கன்னா பலன் உழைச்ச பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு அதற்குண்டானதை பெற்றுக்கொண்டு பிறரை தேற்றும்படியான ஒரு கிருபை கர்த்தர். அல்லேலூயா. அதனாலதான் நோவாவை கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? நோவாக்கு என்ன கிருபை? ஏன் நமக்கு ஏன் கிருபை? அல்லேலூயா. நமக்கு கிருபை. நம்மளை அறியாமல் சில குடும்பத்தை நம்ம தேற்றி, சில குடும்பத்துக்கு மாறுதலாக சில கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, சிலருக்கு நம்முடைய கையில் பிரயாசத்துடைய பலனை நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம அறியாமலே செய்திருக்கோம். அதனால தான் தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு வந்து அதை ஆசீர்வதிக்கப்பட்ட பொக்கிஷத்தில் இன்னும் நம்ம எப்படி இருக்கணும்? இன்னும் நம்ம எப்படி இருக்கணும்? இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பெருகிறவர்களாக காணப்படும். குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்கக்கூடாது. இன்னும் பெருகணும். அப்படி பெருகனா எங்கேயோ ஒன்று இருக்குது, தடையாக இருக்கு. என்கிட்ட உண்மை என்கிட்ட கர்த்தரை தேடுகிற குறைபாடு. ஆனா ஊழியர் செய்கிறதுல வர பிரச்சனை வேற. அதை யாரையும் நிகழ்த்தி பண்ண முடியாது, நிகழ்த்தி பண்ண. ஆனா குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை உன் செபமும் உண்மையும் சீர்கும். கர்த்தர் அதுக்கான அங்கீகாரத்தை பைபிள குடும்பத்துடைய அங்கீகாரத்தை பைபிள. ஏன்னா ஆபிரகாம் குடும்பமாக, நோவா குடும்பமாக, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் செய்யாதவங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தவர்கள். மற்றவங்க ஊழியர் செய்தவங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா நெருக்கடியா இருக்கு. அவளுக்கு என்ன கிடைக்கும்? பேதருக்கு குடும்பம் இருந்துச்சு, ஆனா குடும்பத்தை என்ன பண்ண எங்கேயோ. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அனுபவத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா ஜெயிச்சுக்கணும். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப மத்திய நான் முடிச்சிருக்கேன், முடிச்சுவேன். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும். எத்தனை தலைமுறை? எத்தனை மொத்தம்? 42 தலைமுறை. எத்தனை முறை? அப்ப ஆபிரகாமுடைய வார்த்தை தொடங்கி இயேசு கிறிஸ்து பிறந்து அதுக்கப்புறம் நம்ம பிறந்து இன்னைக்கு ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. அப்ப ஒருவனாக இருக்கும்போது இத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை சொந்தத்துக்கும் ஒரு தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சாரலை தாயாக வைத்திருக்கிறார். வாக்குகள் மாறும், வார்த்தைகள் மாறும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்ற நல்ல தெய்வனாக இருக்கிறார். இதை பெருகணும். என்ன பண்ணணும்? சூழ்நிலை கண்டு பயப்படுங்க, இதை எதிர்த்து போராடும். இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடும். நம்ம யாருமே இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுன்னு நினைக்கப்படுது. ஒரு காலகட்டத்தில் அப்படிதான். என் குடும்பம்லாம் என்னை விட்ட பிறகு யாருமே நம்ம எனக்கு ஒரு பயம். நம்மகிட்ட போய் சாப்பிட முடியுமா? நம்ம எங்கேயா போய் தங்க முடியுமா? இல்லை யார் வீட்டில் நம்மளை சேர்ப்பாங்களா அப்படின்னா ஒரு பயம் ஆச்சு இருந்தது. ஆனால் எப்போ கடவுள் அவர் வந்து தேட்ட ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, எல்லாரும் கூப்பிட்டு கூட்டி சாப்பிட சொல்லுவாங்க. யாரு? அவர் நம்மை தேர்ந்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம அலையாத விருந்தாளி போல எல்லாமே சொல்லுங்க. அவங்க அழைக்க வேண்டியதுபடியே நம்மளை போய் கத்தப்பட்டு தெரிவிச்சுக்கலாம். அப்படி தேர்ச்சி இல்லையா? இன்னைக்கு அந்த கிருபையுடைய எல்லாவற்றையும் ஆரம்பிக்க பெருகி நான் கடவுளுடைய நிறைய பேர் சொன்னாங்க, அந்த கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டப்பட்டேன். ஒரு பிரதிஷ்டைக்கு போகும்போது கூட சொன்னாங்க, நான் இப்படிப்பட்டேன் அப்படிப்பட்டேன்னு சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு இட்லி வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டு சொன்னாங்க. நான் என் கடவுளுடைய கிருபையில நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்த காலம் வரைக்கும், இந்த காலம் வரைக்கும் சாப்பாட்டுக்கு ஒரு துணிமணிக்கு ஒரு பஞ்சமே கட்டணும். ஊழியத்தை நிமித்தமாக நான் விட்டுட்டு போன அந்த காரியத்துக்கு உண்டான தண்டனை கொடுத்தேன். வேற ஒண்ணுமே எனக்கு செய்யலாது. அப்படி ஊழியத்தை விட்டு 6 வருஷம் போனதால அந்த என் அன்பை விட்டு 6 வருஷம் இருந்த இல்லையா, எதை முகர்ந்து அன்பு நினைக்கிறீங்களோ, எந்த நேச அன்பு இருக்கோ அந்த அன்பு என்ன பண்ணாரு ஒரு 10 வருஷம் தள்ளி வச்சாரு.